நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் கார்த்திக் எந்திரி. கார்த்தி என்ன ராஜி, நடுராத்திரியில எஞ்சி உட்காந்துருக்க, தூக்கம் வரல? ஏய், இப்ப மணி என்னன்னு தெரியுமா? என்ன 7:30 மணி ஆச்சு கார்த்தி. விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 7:30 மணினா மத்தியானம் மாதிரி. அவ்வளோ நேரமா தூங்கிட்டேன்? ஏய், அது எப்படி கார்த்தி? கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி தூங்குற? கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? எப்படி ஒரு சூழ்நிலையில மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? நம்மள சுத்தி எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எதை பத்தியுமே கவலைப்படாம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. கொரட்டை விட்டனா? அப்புறம் டீப் ஸ்லீப்னா எனக்கு கொஞ்சம் கொரட்டை வரும். இவனை என்ன பண்றது? விடிய விடிய தூங்காம நான் டென்ஷன்ல நகத்தை கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ ஃபுல் தூக்கத்தை போட்டுட்டு ஜாலியா எந்திரிச்சு சிரிக்கிற. நான் சந்தோஷமா இருக்கேன் ராஜி. என்ன சந்தோஷம்? மாமனார் வீட்டுல கால் எடுத்து வைப்போமான்னு பயந்துட்டு இருந்தேன். கால் நீட்டி படுக்கிறதுக்கே மாமா இடம் கொடுத்துருக்காரு. சந்தோஷமா இருக்காதா? ஊர்க்காரங்க பேச்சுக்கு பயந்துகிட்டு உங்க மாமா உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. உன் மேல உள்ள பாசத்துல ஒன்னும் உள்ள விடல. ஏதோ ஒரு காரணம் உள்ள விட்டாருல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாரு பாரு. சரி, அதை விடு ராஜி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நேரா உங்க அம்மா கிட்ட போய் கருப்பெட்டி காஃபி வாங்கிட்டு வா. அப்படியே உங்க தாத்தா கிட்ட போய் பல்லு விளக்கு வேப்பங்குச்சி ஒன்று வாங்கிட்டு வா. ஹே, ஃபீலிங் ஓவரா இருக்கு. ராஜி, நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறோம். அங்க இருக்கிறப்போ ஒரு பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப் மாதிரி ஒரு சீனை போடுவோம். செங்கல்பட்டை தான்னு வை. கார்த்தியோட கலரே வேற. உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்மால் வரல வெளியே வந்துருவாரு. ரொம்ப தான் சீரியஸா ராஜி. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்க வேலைலாம் போர் அடிக்குது. கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, பச்சை மிளகான்னு ஒரு காய்கறி தோட்டம் போட்டு அப்படியே கோயில்பட்டியில செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல காராச்சேவு, கடலை மிட்டாயி, இந்த கடைலாம் போட்டா கூட ஓகே தான். சும்மாலாம் சொல்லாத. நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ என்ன ஒருத்தர் பேசினார் கேட்டியா? சாஃப்ட்வேர் வேலையை தூக்கி போட்டு விவசாயம் பண்றாராம். மனுஷன் டெட்லைனு, டார்கெட்டு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்காராம். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா கார்த்தி? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல போய் காஃபி வாங்கிட்டு வா. நான்லாம் போக மாட்டேன். ஏன்? விளையாடாத கார்த்தி. என்கிட்ட ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா, பாட்டி, தாத்தா யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. என் சித்தி என்னாலதான் குடும்ப மனம் போச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால 2 நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. உண்மைதானே? என்ன உண்மை? நீ பண்ண தப்பு தானே? ஏய், என்ன தப்பு? வேலை செய்ய போறேன்னு வந்துட்டு இப்படி கல்யாணம் கட்டிட்டு வந்தனா யாருக்கு தான் கோவம் வராது? ஏன்டா பேச மாட்ட? கதறி அழுது ராத்திரி 1 மணிக்கு என்ன வர வச்சு என் கழுத்துல தாலி கட்டினது யாரு? போன்னு விட்டுருந்தா அந்த ஏஞ்சல் கழுத்துல தாலியை கட்டி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருப்பேன். ஐயோ பாவம், நம்மள லவ் பண்றானே நான் தேடி வந்தா நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்டயே சொல்றியா? ஏய், சிரிக்காத. ராஜி, நம்ம இங்க வரும்போது என்ன மூட்ல வந்தோம்? நம்ம பண்ணதும் கொஞ்சம் தப்பு தான். வீட்டில் இருக்கிறவங்க கோவப்பட்டா கூட நம்ம கோவப்படக்கூடாதுன்னு தானே அன்னைக்கு பேசணும். கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பேசவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சென்டிமெண்டால அடிக்க வேண்டியதுதான். என்ன சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் என்றால் சஸ்பென்ஸ். என்னது கார்த்தி? ஒரே சொல்றேன். சென்டிமெண்ட் என்றால் புடவை. ஏய், இதெல்லாம் யாருக்கு? உங்க அப்பாவுக்கும் தாத்தாக்கும். ஏய், இது உங்க அம்மா, பாட்டி, அத்தைக்கெல்லாம். அப்படி இந்த வேட்டி சட்டை உங்க தாத்தாக்கு. ஏய், இதெல்லாம் நீ எப்போ வாங்கின கார்த்தி? என் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய வாங்கணும். அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. எப்படியும் யூஸ் ஆகும்னு பேக்ல எடுத்து வச்சேன். அது இப்ப கரெக்டா யூஸ் ஆகுது பாரு. நீங்க எங்களை எவ்வளவுதான் வெறுத்தாலும் நாங்க உங்களை நேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியட்டும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம அன்பு கொடுத்தா நம்மளுக்கு அன்பு திரும்ப கிடைச்சே ஆகும். நான் ஒன்றும் சும்மா சொல்லமா, இட்ஸ் a proven law, நியூட்டன்ஸ் 3rd law. ஒருத்தர் மேல் நம்ம தொடர்ந்து அன்பு செலுத்துறப்ப அவங்களால நம்மளை நிஜமா வெறுக்க முடியாது. இந்த புடவையை கொண்டு போய் கொடு. வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டா மடிச்சு அப்படியே திரும்ப கொண்டு போய் கொடு. பெரிய ஆள் தான் நீ. பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரோம்.
நிஜமாவே அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. போய் கொடு. நான் போய் கொடுத்துட்டு வரேன். ராஜி, ஆ? அவங்க கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு எதனா கொடுக்கறது. அரிசி அறிக்கையில ஆதாரவா சொன்ன மச்சான், அரிசி அறிக்கையில ஆதாரவா சொன்ன மச்சான், சொரு வடிக்கையில சொந்ததென்ன உங்க முகம். ஏம்மா வடிவு, ஏங்கத்த அந்த பருப்பு வந்துருச்சான்னு பார்த்தா. இல்லத்த இன்னும் வேகல. ஆமா, உன் மருமக பிள்ளைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டியா? நான் அந்த பக்கமே போகலத்த. நேத்தி அவ்வளோ அக்கறையா ஆராத்தி எடுத்த, இன்னைக்கு வேற மாதிரி பேசுற. பிடிச்சிருக்கோ இல்லையோ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் இல்லத்த. பையன் பார்க்க சும்மா ஜம்முன்னு சினிமா நடிகர் மாதிரி இருக்கானே. இருக்காருதான். என்னடி இழுக்கிற? அவனுக்கு என்னடி குறைச்ச? பையன் ஏ கிளாஸா டாப்பா இருக்கான். ராஜி அவனையும் பார்க்கும்போது பத்மனி சிவாசிய பாக்குற மாதிரில இருக்குது. நான் மட்டும் என்ன இல்லைன்னா சொல்றத? அதானே பார்த்தேன். அப்படி வா வலிக்கு. இல்லத்த, அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தா நல்லாதான் இருக்கு. அந்த பையனும் பாக்குறதுக்கு நல்லவனா தான் தெரியறான். கூறு கெட்டவ. அவங்க அப்பா கிட்ட சொல்லி நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆமா, அப்படியே சொல்லிட்டாலும் உன் புருஷன் ஒத்துக்குவான் பாரு. என்ன மகா நாடு நடக்குது இங்க? எல்லாம் வீட்டுக்கு வந்த விருந்தாடிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அவனுக்கு என்ன? அது ஒண்ணும் இல்ல மாமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு அத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு என்ன? சிங்கக்குட்டி மாதிரி சூப்பரா இருக்கானே. என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டீங்க? கோச்சுக்கிடுவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து ரசிக்கிற மாதிரில தெரியுது. ஆமா, ரசிக்கிறேன் தான். அதுக்கு என்னடி இப்போ? நான் என்னத்துக்கிட்டி அவன் மேல கோவப்படணும்? ராஜி அவனுக்கு பிடிச்ச பையனை கூட்டு வந்திருக்கா. வந்தவன் சொத்தையா இருந்தா கூட நாம ஏதாவது சொல்றதுல நியாயம் இருக்கு. பையன் சின்ன வயசு சிவகுமார் மாதிரி இருக்காண்டி, நாம என்ன சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி அவனுக்கு பிடிச்ச பையனை கூட்டு வந்திருக்கா. வந்தவன் சொத்தையா இருந்தா கூட நாம ஏதாவது சொல்றதுல நியாயம் இருக்கு. பையன் சின்ன வயசு சிவகுமார் மாதிரி இருக்காண்டி, நாம என்ன சொல்றது? ரொம்பத்தான் வந்தவங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரில இருக்குது. யாரடி அவன்? பேத்தியோட புருஷன், இந்த வீட்டோட மாப்பிள்ள. இவனை 7 பொண்ணா பத்து வச்சிருக்கான். இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, இவன் ஒரே ஒரு மாப்பிள்ள. இவங்கிட்ட எதுக்கு மூஞ்சியை காட்டணும்? நிஜமாவே அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? ஆமாம்மா. பேர் என்னன்னு கவனிச்சியா? கார்த்திகேயன். நம்ம திருச்செந்தூர் முருகன் பேரு. நமக்கு எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் முருகன் தானே. வருஷம் தவறாம சஷ்டிக்கும் விசாகத்துக்கும் திருச்செந்தூர் போய் நல்ல மாப்பிள்ளைய கொடுன்னு வேண்டிக்கிட்டோம் இல்லையா? அந்த முருகனே மாப்பிள்ளையா வந்து நிக்கிறான். என்ன சொல்ல முடியும்? அவன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு. அத மேல இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம யார் அத நடுவுல வேணான்னு சொல்றதுக்கு? இன்னைக்கு இம்புட்டு பேசுறீங்க, நேத்திக்கு உருன்னு அப்படியே முறைச்சுக்கிட்டு இருந்தீங்க. எடுத்ததை இறங்கி போயிட்டா மரியாதை இருக்காது இல்லையா? அதனாலதான் சும்மா அப்படி நடிச்சேன். ஓரக்கண்ணால அந்த பையனை எடை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாத்தியா? எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு மாமா. கலையான முகம், தன்மையாவும் இருக்காரு. நேத்து அவங்க அவ்வளவு சத்தம் போடும்போது கூட அமைதியா நின்னுகிட்டு இருந்தாரு. பாவம். ஏண்டி உன் மவ வரா, மருமக புள்ளைய பிடிச்சிருக்கணும் இப்ப காட்டிக்காத. அவ என்ன சொல்ல வரான்னு பாத்துக்கோ. ம். உங்களையும் தான். திருவிளையாடலா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன தாத்தா நடக்கட்டும்? ஆ, எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நடக்குது. என்ன கேட்டா நடக்குது? என்ன வந்து கேக்குற? கோவமா இருக்கீங்களா தாத்தா? ஆ, பார்த்தா தெரியலையா? அம்மா, நீ என் கூட பேச மாட்டியா? என்னத்த பேச சொல்ற? நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை தூக்கி மடியில வச்சு கொஞ்சவா? கோபுரமா ஒசந்து நின்ன உங்க அப்பா இப்ப தலகுனிஞ்சு நிக்கிறத பாக்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் வேணும்லாம் பண்ணலம்மா. ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி ஆயிப்போச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க பாட்டி. நான் என்னம்மா சொல்றது? எங்க காலத்துல எல்லாம் வீட்டுல பார்த்து வைக்கிற மாப்பிளைய குனிஞ்ச தலை நிமிராம கட்டிக்கிட்டோம். உங்க அப்பனுக்கு 4 வயசு ஆன பிறகுதான் உங்க தாத்தா மூஞ்சே நிமிந்து பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு மூஞ்சிக்கா வாக்க போட்டோன்னுட்டு.
இப்ப அப்படியா இருக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சுக்கிட்டு அவனை தான் கட்டிக்க வேணும் அடம் பிடிக்கிறீங்க. நீ இன்னொரு படி மேல போய் கல்யாணம் ஆயிருச்சு, இவரு தான் என் மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு நாங்க மொத்தமா உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்களேன். எனக்கு ஒண்ணுன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீங்க தானே எனக்கு இருக்கீங்க. என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாமா, ஆனா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லணும் இல்லையா? அதுதானே எங்களுக்கு மரியாதை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நான் பண்ணிட்டேன்னா இது உனக்கு தப்பா தெரியலையா? இப்ப என்ன, என்கிட்டயும் கார்த்திக்கிட்டயும் நீங்க பேசுவீங்களா இல்லையா? சரி, உங்க இஷ்டம். எப்ப உங்களுக்கு எங்க கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப பேசுங்க. நாங்க காத்துட்டு இருக்கோம். இந்த புடவை விஷயம்லாம் உங்களுக்காக கார்த்திக் வாங்கிட்டு வந்தான். எப்படியும் நீங்க கை நீட்டி வாங்க போறது இல்ல. நான் இதை இங்க வச்சுட்டு போறேன். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில போடுங்க. அம்மா, ஏய் பாத்துடி, இவ்வளவுதான் உங்க கோவமா? என்கிட்டயே நடிக்கிறீங்களா? அப்ப எனக்கு நடிக்க தெரியாதா? ராஜி அவ போன பிறகு கூப்பிடு. உனக்கு இருக்கிற ரோசத்துல அவளுக்கு பாதியாச்சு இருக்காது. மங்களம், இங்க பாருடி. பாத்தியாடி வடிவம் பொண்ணு சாமார்த்தியா காரிதான். அவளே நமக்கு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை எடுத்து கொடுத்ததாக சொல்றா. இல்லத்த, அவளுக்கு சேலையெல்லாம் எடுக்க தெரியாது. இந்த ஆராய்ச்சியில இப்ப அவசியமா? பிள்ளை ஆசை எடுத்துட்டு வந்திருக்கா, எடுத்துக்கங்க. வடிவு ரொம்ப அழகா இருக்குல்ல அத்தை, அது எனக்கு எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு என்ன, நீயே வச்சுக்கோ. இதுதான் எனக்கு எடுத்த மாதிரி இருக்கு. அடடே, சின்ன கவுண்டர் விஜயகாந்த் போடுற மாதிரி எனக்கு வேட்டி சட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்களே. ஆமா, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா உடம்பு சரியானவன பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. அதானே. ஹலோ லக்ஷ்மி, ஹலோ, நாங்கெல்லாம் ஞாபகத்துல இருக்கோமா இல்லையா? ஊருக்கு போன உடனே அப்படியே மறந்துட்ட? சாரி லக்ஷ்மி, இங்க ஏகப்பட்ட டென்ஷன், அதான் ஃபோன் பண்ண முடியல. என்னாச்சு ராஜி? வழக்கம் போலதான். அதான் பக்காவா வீட்ல போய் செட்டில் ஆயிட்டே, அப்புறம் என்ன? இது யார் உனக்கு சொன்னது? உன்னை வீட்டுக்குள்ள விடலனா இந்நேரம் நீ கிளம்பி வந்திருக்கணும்ல. செட்டில் ஆக போய் தானே இந்த பக்கம் உன்னை ஆள காணோம். என்ன நடக்குது சொல்லு. நாம எதிர்பார்த்த மாதிரி தான். முதல்ல அப்பா வீட்டுக்குள்ள விடல. வரதா இருந்தா என்ன மட்டும் உள்ள வர சொன்னாரு. நான் கார்த்திகோட தான் சேர்ந்து வருவேன்னு அடம் பிடிச்சு திண்ணையிலே உட்காந்துட்டேன். அப்புறம் போனா போது வான்னு சொல்லிட்டாங்க. அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்பாவும் மாமாவும் தான் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஹே, மெஜாரிட்டி சப்போர்ட் உனக்கு தானே, அப்புறம் என்ன? இல்ல லக்ஷ்மி, எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் அப்பா ஒத்துக்கணும்ல. அப்பதானே நமக்கு திருப்தி. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதெல்லாம் உடனே நடக்கும்னு எதிர்பார்க்காத. கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? நிஜமாவே உடம்பு சரியில்லையா, இல்ல உன்னை வர வைக்கிறதுக்காக போட்ட டிராமாவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்காரு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாமா தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிருக்காரு. எப்படியும் தனியா வருவேன், வீட்டுக்குள்ளேயே அமுக்கி போடலான்னு பாத்திருக்காங்க போல. கார்த்திகோட போனதும் கொஞ்சம் கலைபரம் ஆயிடுச்சு. எந்த காதல் கல்யாணத்துல தான் எதிர்ப்பு இல்லாம இருந்திருக்கு? புயலுக்கு பெண் அமைதின்ற மாதிரி உனக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ராஜி. டோன்ட் வரி. அப்படி ஒரு நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். சரி, எப்ப வர? தெரியல லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. இன்னொரு 4 நாளோ 5 நாளோ கொஞ்சம் இருந்து அப்பாவை சமாதானப்படுத்திட்டா நல்லதுன்னு தோணுது. சரி, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பேசிடுறேன். நீ முடிஞ்சா மெயில்ல லீவ் அப்ளை பண்ணிடு. நான் சூசனையும் விஸ்வநாதன் சாரையும் பார்த்து நேர்ல சொல்லிடுறேன். தேங்க்ஸ் லக்ஷ்மி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கவனமா இரு, நல்லபடியா முடிச்சிட்டு வா. புரியுதா? அப்பப்ப என்ன நடக்குதுன்னு ஒரு எஸ்எம்எஸ்லயாவது அப்டேட் பண்ணு. சரிடி. சரி, வச்சிடுறேன். பை லக்ஷ்மி. பாய். ஹாய் லட்சுமி. ஹாய். இல்ல, அம்மா பார்க்கணும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் வந்தேன். ஓ அப்படியா? யார் ஃபோன்ல? ராஜா கார்த்தியா? ராஜிதான். என்னவா? பெருசா ஒன்றும் இல்ல. பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல.
அப்புறம் என்ன? இல்ல எப்படி இருக்க? ஃபைன். சாப்பிட்டியா? ம். லட்சுமி, என்கிட்ட நீ ஒழுங்கா பேச மாட்டியா? ஒழுங்கா தானே பேசுற. நீ கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா தானே பதில் சொன்ன. இல்ல லட்சுமி, என் மேல நீ இன்னும் கோவமா தான் இருக்க. சேச்சே, இல்ல, என் மேல நீ இன்னும் கோவமா தான் இருக்க. சத்தியமா கிடையாது விஷ்ணு. உன் மேல எனக்கு கோவமும் கிடையாது, பெருசா அக்கறையும் கிடையாது. உன்னை பிடிக்கணும் இல்ல, பிடிக்காதுனோ இல்ல. நீ என்னோட ஆபீஸ் கோலீக், அவ்வளவுதான். அதை தாண்டி சீரியஸா நான் உன்னை பத்தி யோசிக்க எதுவுமே இல்ல. ஒருத்தவங்க மேல கோவப்படுறது கூட அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தான். அந்த முக்கியத்துவத்தை இனிமே நான் உனக்கு கொடுக்கறதா இல்ல. நீ மாறிட்ட லட்சுமி. தேங்க்ஸ். மாற முடியாதுன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நீயே என்ன மாறிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாரி லட்சுமி. இங்க பாரு விஷ்ணு, இது உன்னோட வாழ்க்கை. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். நீ பண்ற காரியத்துக்குலாம் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதை விட முக்கியமா சாரி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அதேதான் எனக்கும். அப்போ நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சா? நமக்குள்ள ஏதாவது இருந்தா தானே முடிஞ்சு போறதுக்கு. நமக்குள்ள எதுவுமே இல்ல. சரி, வர கிச்சன்ல வேலை இருக்கு. லட்சுமி நில்லு. அப்ப நீ என்கிட்ட பேச மாட்டியா? பேசிட்டு தானே இருக்கேன். ஏய், இப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. விஷ்ணு, நீ எனக்கு யாரோ ஒருத்தன் தான். நான் தெளிவாயிட்டேன். நீயும் சீக்கிரமா தெளிவாயிடு. லட்சுமி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரவி, வாங்க. டேய், என்னடா அதெல்லாம்? போச்சாத்தா, மானமே போச்சு. வெளியே தலை காட்ட முடியல. இப்படி பண்ணிட்டாள இந்த புள்ள. இங்க பாருங்க அத்தா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்பளை பிள்ளையில எல்லாம் மிரட்டி உருட்டி வச்சிருக்கோம். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆம்பளை தப்பு பண்ணான்னா அது அவனோட போச்சு. இதே ஒரு பொம்பளை தப்பு பண்ணா அந்த குடும்பமே சின்ன பின்னமாயிரும். டேய், பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு நீ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை திரும்பி திரும்பி ஓட்டி காட்டுற? இல்லத்தா, அவங்க பண்ண தப்பு தானே. தோபர், குடிச்சிட்டு வளரதா இருந்தா கிளம்பி போங்க. ஒழுங்கா பேசுறத நான் மட்டும் இங்க இருங்க. என்ன பண்றது, சும்மா இருக்கையில தைரியம் வரலையே. அதான் கொஞ்சம் விட்டுக்கிட்ட. இப்ப தைரியமா இருக்கு. ஆனா ஒன்னதான், குடிச்சாலும் உண்மையை தான் பேசுறேன். என்னடா உண்மை? பொல்லாத உண்மை. இன்னொரு வாட்டியா பொண்ணை பத்தி பேசின கொன்னே போடுவேன். அம்புட்டு தூரம் ஆயிப்போச்சா உங்களுக்கு எல்லாம்? இல்லத்தான், அது வாய முறா. எதுக்கு மாமா கோச்சுக்கிறீங்க? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம சாதி சனத்துக்குள்ள ஏதாவது சிக்கல் பிரச்சனைனா நீங்க தான் பஞ்சாயத்து பண்றீங்க. இப்ப நம்ம வீட்லயே ஒரு பிரச்சனைனா அப்புறம் நாளைக்கு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல மாமா. டேய், எல்லாம் அவன் பண்ற வேலைடா. அவனை போட்டெல்லாம் சரியாயிடும். சரி, அப்ப அதையாவது செய்வோம். அதை விட்டு போட்டு நம்ம வாட்டு கையை கட்டிட்டே உட்காந்து இருந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டா. மாமா, பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றவங்கள பார்த்திருக்கோம். அவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சு பயந்து பயந்து கல்யாணம் பண்ணுவாங்க. 2-3 வருஷத்துக்கு ஊர் பக்கமே வரமாட்டாங்க. 2-3 வருஷம் என்ன 2-3 வருஷம்? 2-3 பிள்ளைகளை பெத்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வருவாங்க. அது எதுக்கு தெரியுமா? அந்த குழந்தைகளோட மூஞ்சிகளை பார்த்தாவது நம்மளை உயிரோட விட்டுருவாங்கிற நப்பாசையில. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவங்க கூட சோடி போட்டு வந்திருக்காள. என்ன நெஞ்செழுத்தம் இருக்கு. டேய், நான் தான் அப்பவே சொன்னேனேடா, அவன் திமிரு பிடிச்சவன், நம்ம மரட்டல் வீட்டெல்லாம் பயப்பட மாட்டான்னு. அகபாவம் பிடிச்சவன் வந்தாலும் வருவான்னு சொன்னனே. அதெல்லாம் அவங்க ஊர்ல வச்சுக்கிட்டு மாமா, நம்ம ஊர்ல வந்து நம்ம வீட்லயே உட்காந்துக்கிட்டு நம்ம கிட்டயே அவன் திமிர காட்டக்கூடாது இல்ல? காட்டுறானே, என்ன பண்ணி தொலைறது? ஏதாவது பண்ணணும் அத்தான், அப்பதான் பயப்படுவான். அடிக்கணும்,
அவன் அடிக்கிற அடியில இனிமே இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அப்படி ஒரு அடி அடிக்கணும். என்னது அடிக்கிறதா? அவன் உன்னை திருப்பி அடிப்பான். ஆளை பார்த்தா தெரியலையா? உனக்காச்சும் 4 பேர் துணைக்கு வேணும். அந்த பைய ஒத்தையில அடிப்பான்டா. அப்ப என்னதான் பண்றது? அவனை கொன்னுதான் போடணும். அப்ப கொன்றுவான். என்னடா லூஸ்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்க, அவனை காலி பண்ணிடுவோம். டேய், என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவனை போட்டு நம்மளாம் கூட்டமா ஜெயில உட்காந்து கழி திங்கிறதா? இங்க பாருங்க மாமா, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆள் இருக்கு மாமா. சத்தம் இல்லாம செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க மேல எந்த பழியும் வராது மாமா. ஏய், என் வீட்டுக்கு வந்த பையனுக்கு ஒண்ணா என்னதானே கேட்பாங்க? மாமா, கோவத்துல ஊர்க்கார எவனோ போட்டான்னு சொல்லுவோம் மாமா. ஆமாத்தா, நீங்க தர்ம நியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஊருக்குள்ள நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நம்ம ஆளுகளே உங்களை அசிங்கமா பேசுவானுங்க. இங்க பாருங்கத்தா, உங்க பழைய மகளா இந்த வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமா? அதுக்காக ஒரு உசுரை கொள்றது பாவம் இல்லையடா? பாவமா? அவன் உங்களுக்கு பாவம் பார்த்தானா? அவனை அடிக்கிறோம், உதைக்கிறோம், தூக்கி போட்டு மிதிக்கிறோம், ஏன் கழுத்தை நெரிச்சு கொல்றோம். எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அத்தா. இங்க பாருங்கத்தா, அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதை அப்படியே மறந்துடுங்க. என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருங்கத்தா. அந்த பயலை மட்டும் ஒரு நாள் தனியா அனுப்புங்க, நான் முடிச்சிடறேன். என்ன மாமா, ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. அத்தா, இத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அந்த பயலால உங்களுக்கு ஏற்பட்டதே அவமானம், அதை பத்தி யோசிங்க. இப்ப சொல்லுங்க அத்தா, நாங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்ல? அவ்வளவுதான் அத்தா, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். வாடா வா.